ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த மது பிரியர்களுக்கு தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் பீருனா 355 மில்லி தான் சாப்பிட்லாமா. ஒயின்னா 148 மில்லி சாப்பிட்லாமா. இந்த டிஸ்டில்டு ஸ்பிரிட் இருக்குல்ல ஹாட், அது வந்து 48 மில்லி தான் சாப்பிட்லாமாங்க. இது நான் சொல்லல. மேற்கத்திய வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்கங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமாங்க. இப்போது பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து ஆட்டோ கட்டணம் உயருதான். அதாவது 2 கிலோமீட்டருக்கு இப்போ நம்ம ரூ. 25 கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் 2 கிலோமீட்டர் பயணம் பண்ணால் ரூ. 25 கொடுத்துக்கிட்டுருக்கோம். அது பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு ரூ. 50 ஆகுது. அந்த 2 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இப்போ ரூ. 12 இருக்கு இல்லையா, அது ரூ. 18 அதிகரிச்சிருக்கு. அதே போல் காத்திருப்பு கட்டணம், வெயிட்டிங் டைம், அந்த டயத்துக்கான கட்டணம் ஒரு நிமிஷத்துக்கு ரூ. 1.50 உயர்ந்திருக்கு. இவங்க இப்போ நாப்பில் நம்ம ஆட்டோக்காரங்க இதுக்கு மேலே தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுகுது. ஒரு விஷயம் சொல்லவா? தல அஜித் குமாரை பற்றி ஒரு நல்ல செய்தி. அவர் ஏற்கனவே தெரிந்த செய்தி, அடுத்த 9 மாதத்துக்கு கார் ரேஸ் இருக்கிறதுனால நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது உங்களுக்கு தெரிந்த செய்தி. தெரியாத செய்தி, அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க. அதை விட முன்னாள் நடிகை சோபனாமா அவங்களுக்கும் வந்து பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காங்களாம். தல அஜித்து அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் தெரியுமாங்க? இப்போ புதுசாக ஒரு அமெரிக்காவில் ஒரு தகவல் வந்து அங்கே உள்ள CIA அப்படிங்கிற ஒரு உளவு அமைப்பு, அது ரொம்ப சக்தி வாய்ந்த உளவுத்துறை அது. அவங்க வந்து இப்போ ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனே ஒரு புதிய இயக்குனர் வந்து அதுக்கு நியமனம் பண்ணார். அந்த இயக்குனர் வெளியிட்ட அறிக்கையில் ஏற்கனவே இருந்த இயக்குனர் வந்து சீனாவிலேருந்து கொரோனா வந்து எப்படி பரவியது அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு ரிப்போர்ட் வச்சுருந்தாரு. அந்த ரிப்போர்ட்டை நான் இப்போ வெளியிடுறேன், நாங்களும் தொடர்ந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ் வந்து சைனாவில் உள்ள வூஹான் அப்படிங்கிற மார்க்கெட்லேருந்து பரவுச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு தகவல் வந்துச்சு இல்லையா, அது பொய். ஏன்னா அதிலேருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற 70 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனாவுடைய ஒரு ஆய்வகத்தில் இருந்து தான் அந்த கொரோனா வைரஸ் வந்து பரப்பப்பட்டிருக்கு. அந்த கொரோனாவால் சுமார் 70 லட்சம் பேர் வந்து உலகெங்கும் வந்து இறந்துருக்கிறாங்க. இதற்கு சீன அரசு தான் காரணம்னு சொல்லி முதல் குண்டை தூக்கி போட்டிருக்காரு ட்ரம்ப்பு.